ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 941 ஆரம்பிக்கிறது. சிதம்பரமும் ஆச்சாரியாலும். சிதம்பர சமாச்சாரம் கொஞ்சம் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்துக்கும் சூஷ்மமாக ஒரு சம்பந்தம் இருந்திருப்பதாக தெரிகிறது. அவர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற 5 ஸ்படிகலிங்கங்களில் ஒன்றை ஸ்ருங்கேரியிலும் இன்னொன்றை இங்கேயும் காஞ்சிமடத்திலும் ஸ்தாபித்தது போக பாக்கி 3 பிரசித்த க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த 3இல் 2 இமாச்சலத்திலே உள்ள கேதாரிநாதமும் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட க்ஷேத்திரமும் ஆகும். மற்றது எதுவென்றால் சிதம்பரம்தான். தாம் சித்தி அடைகிற பரியந்தம் தம்மிடமே ஆச்சாரியால் வைத்து கொண்டிருந்த லிங்கத்தை அந்த சமயம் நெருங்கும்போது சுரேஸ்வராச்சாரியாரிடம் கொடுத்து சிதம்பரத்தில் பிரதிஷ்டை பண்ண சொன்னார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது. சிதம்பரம் பரமவேதாந்த தாத்பரியங்களை குறிக்கும் க்ஷேத்திரம். சிதம்பரம் என்ற அந்த பேரே வேதாந்தமானது. ஞான ஆகாசம் என்ற அர்த்தம். சாதாரணமாக க்ஷேத்திர பெயர்கள் புராணக் கதைகளை குறிப்பதாக இருப்பதே வழக்கம். காளாஸ்தி, அருணாச்சலம், ஜம்புகேஸ்வரம், கஜாரண்யம், திருவானிக்கா என்ற பெயர்கள் அந்தந்த ஸ்தல புராண சம்பந்தமுள்ளவைதான். சிதம்பரம் என்ற பெயர் மாத்திரம் வேதாந்தமாக இருக்கிறது. வியாக்கிரபுரம், புலியூர் என்று புராண சம்பந்தமுள்ள அதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் சிதம்பரம் என்பதுதானே பிரசித்தமாயிருக்கிறது. திருச்சிற்றம்பலம் என்று திருமுறைகளை ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் வேதாந்த பெயர்தான். தகராகாசம் என்று நம் ஹிருதய குகையில் ஆத்மஸ்தானமாக இருப்பதைத்தான் சிறு அம்பலம் என்பது. ஸ்வரூப நடராஜா பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு பக்கத்திலேயே அரூபமாக நிஷ்கிரியமாக உள்ள ஆகாசத்தை ரகசியம் என்று அங்கே வைத்திருக்கிறது. ஆகாச க்ஷேத்திரம் என்றால் ஈதர் என்ற சூக்ஷ்ம பூதத்தை குறிப்பது மட்டுமில்லை, ஆத்ம தத்துவத்தையே தான் ஆகாசம் என்பது. யோக வேதாந்த பிரகரணமான யோகதாராவளியில் ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதற்கு விசேஷம் உண்டது என்பது போலவே விவேக சூடாமணியில் அவர் சிதம்பரம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். புஸ்தகத்தின் கடைசி பாகத்தில் ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது வாஸ்தவத்தில் அவன் நிலை பெற்றிருப்பது ஞான ஆகாசத்திலேயே ஆனதால் வெளிப்பார்வைக்கு எப்படி வேண்டுமானாலும் கூத்தடிப்பான், பைத்தியம் மாதிரி இருப்பான், பச்சை குழந்தையாட்டம் இருப்பான், பிசாசு மாதிரி கூட இருப்பான், எல்லாவற்றையும் அழுத்து போட்டுவிட்டு திரிவான், இல்லாவிட்டால் மான் தோல் புலித்தோல் என்று எதை வேண்டுமானாலும் போட்டுக்கொண்டிருப்பான் என்று சொல்கிறார். அப்பொழுது அவனை ஞானாகாசத்தில் நிலை பெற்றவன் என்பதற்கு சிதம்பரஸ்தக என்று போட்டிருக்கிறார். ஆச்சாரியால் பிறந்த மலையாள தேசத்திற்கு ஒட்டினார் போல கொங்கு நாட்டில் பேரூர் என்ற நடராஜ க்ஷேத்திரம் இருக்கிறது. ஆச்சாரியால் அவதாரத்திற்காக மாதா பிதாக்கள் பஜனம் இருந்த திருச்சூரும் திருச்சிவப்பேரூர் தானே. பேரூருக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயர் இருக்கிறது. அம்பலம் என்று சந்திகளை சொல்கிற வழக்கம் மலையாளத்தில் தான் இருக்கிறது. சிற்றம்பலம், பொன்னம்பலம், வெள்ளியம்பலம் என்றெல்லாம் நடராஜ சன்னதியைத்தான் தமிழ் தேசத்தில் சொல்கிறோம். இந்த அம்பலத்தின் விமானமும் தமிழ்நாட்டில் இதர சந்நிதிகள் உள்ள கோபுர பாணியில் இல்லாமல் மலையாள கூரை கட்டுமான பாணியிலே இருக்கிறது. சிதம்பரத்து தீட்சிதர்கள் குடுமையை பின்பக்கம் முடியாமல் நம்பூதிரிகளைப் போல முன்பக்கம் முடிகிறார்கள். நம்பூதிரிகள் நேர் உச்சியில் ஊர்த்வ சிகையாக முடிந்தால் இவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்பக்கம் கொஞ்சம் பக்கவாட்டாய் பூர்வ சிகையாக முடிகிறார்கள். ஆகக்கூடி பின்னாடி முடித்து கொள்ளாத ஒற்றுமை இருக்கிறது. ஆச்சாரியால் சிதம்பரத்தில் பிறந்ததாக சொல்லியுள்ள பாடத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் விஸ்வஜித், தாயார் பெற்ற விசிஷ்டா என்றே எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. என்ன இப்படி இருக்கு என்று ஆராய்ந்து கொண்டு போனால் அபினவ சங்கரர் என்று சொன்னேனே, கிபி 788 காலத்தவர் என்று, அவருக்கு இதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. அவர் சிதம்பரத்தில் தான் அவதரித்தார். அப்பா பேர் விஸ்வஜித், அம்மா விசிஷ்டா. 2 பேருக்கும் மாறாட்டம் ஏற்பட்டு பாடம் மாறியிருக்கிறது என்று புரிகிறது. ஆனந்தகிரிக்கும் அலாதியாக ஒரு சிதம்பர பற்றுதல் இருந்ததாக தெரிகிறது. ஆனந்தகிரிய புஸ்தகத்தின் எல்லா பாடங்களிலுமே குழந்தை சங்கரர் வளர்ந்ததை சொல்லும்போது சாக்ஷாத் சிதம்பரேச இவ விராஜ மாதக சாக்ஷாத் நடராஜாவை போலவே பிரகாசித்தவர் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது சிதம்பரம் என்றே ஆனந்தகிரியத்தின் எல்லா பாடங்களிலும் இருக்கிறது. ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்களில் அந்த இடம் நர்மதா தீரம், பத்ரி, காசி என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலான ஐதிக்கியம் நர்மதா தீரம் என்றே இருப்பதை
கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.